அத்தியாயம் 4. சிறிய விஷயங்கள் நச்சுத்தன்மையுடையதாக அனுமதிக்காதீர்கள். கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் குப்பைத் தொட்டியில் குப்பைகளை நிரப்புகிறீர்கள். உங்கள் குப்பைகளை பல நாட்கள் மற்றும் மாதங்கள் குவிய விடுகிறீர்கள். நீங்கள் அதை நிரம்பி வழிய அனுமதித்து தரையை மூடி உங்கள் வீட்டின் மூலைகளை அடைந்து அதை வளரவிடுங்கள். என்ன நடக்கும்? அது வெடிக்க ஆரம்பிக்கும் மற்றும் வாசனை தாங்க முடியாததாகிவிடும். அதுதான் உங்கள் மனதிலும் நடக்கும். உங்கள் குப்பை எண்ணங்களுடன் நீங்கள் எதையும் செய்யாவிட்டால் அவை நச்சுத்தன்மையுடையதாக மாறி உங்கள் வாழ்க்கையை விஷமாக்கத் தொடங்கும். இதுவரை மற்றவர்களின் பொருத்தமற்ற மற்றும் தேவையற்ற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாகவே இருந்து வருகிறது. ஆனால் அர்த்தமற்ற விஷயங்களை நாம் ஆழமாக ஆராயும்போது அவை நம் வாழ்க்கையில் ஒரு பிடியை கொடுக்கிறோம். சிறிய விஷயங்கள் விஷமாக மாறவிடாதீர்கள். நாம் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆஹா, அவள் பஹாமாஸில் விடுமுறையில் இருக்கிறாள். இவ்வளவு ஆடம்பரமான விடுமுறையை என்னால் வாங்கவே முடியாது. வேலையில் இப்போதுதான் பதவி உயர்வு கிடைத்தது. எனது கடின உழைப்பை என் முதலாளி கண்டுகொள்வதில்லை. ஏன் எனக்கு நல்லது நடக்க முடியாது? நாம் நம் உணர்வின்படி யதார்த்தத்தை சிதைத்து பயம் மற்றும் கவலையில் மூழ்கிவிடுகிறோம். இந்த எதிர்மறை எண்ணங்களை உருவாக்குவதில் இணையம் பெரும் பங்கு வகிக்கிறது. மற்றவர்களின் வாழ்க்கை மற்றும் வெற்றிகளின் காட்சிகளில் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். உங்கள் மனதில் குழப்பம் நிறைந்திருக்கும் போது நீங்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் உணர முடியாது. சிக்கலை தீர்க்கும் திறன், முடிவெடுப்பது மற்றும் நேராக சிந்திக்கும் திறன் குறைகிறது. என்னுடைய வாடிக்கையாளரான ராஜேஷிடம் இது சரியாக நடந்தது. ராஜேஷ் ஒரு அமர்வுக்கு என்னிடம் வந்தபோது அவர் மிகவும் சந்தேகப்பட்டார். ஐடி நிறுவனத்தில் நாட்டுத் தலைவராக பணியாற்றி வந்தார். அவர் பதட்டத்தை எதிர்கொண்டார் மற்றும் கவலை எதிர்ப்பு மாத்திரைகளை உட்கொண்டார். 3 நிமிடங்களில் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது. எப்படி ராஜேஷ் தனது நேரத்தையும் பணத்தையும் வாழ்க்கை பயிற்சியில் முதலீடு செய்ய தயங்கினான். அவர் முன்பு பயிற்சியளிப்பதில் நம்பிக்கை இல்லை என்று வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார். மேலும் என்ன செய்வது என்பது குறித்து ஆலோசனை வழங்க ஒருவருக்கு பணம் கொடுப்பதன் அர்த்தத்தை கேள்வி எழுப்பினார். அவருடைய நேர்மையை பாராட்டினேன். பயிற்சி பெற வந்த அவரது மனதை மாற்றியதை அறிய ஆவலாக இருந்தேன். கடந்த 3 இரவுகளாக தூக்கம் வரவில்லை என்று கூறியுள்ளார். அவன் எண்ணங்களின் சுனாமியால் கலக்கமடைந்து இரவு முழுவதும் அலைந்து கொண்டிருந்தான். மருந்து கொடுத்தாலும் இரத்த அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இது அவரது வேலையை பெரிதும் பாதித்தது மற்றும் அவர் எப்போதும் அமைதியற்றவராக இருந்ததால் அவரது மனைவி மற்றும் மகனுடனான அவரது உறவையும் பாதித்தது. சின்ன சின்ன விஷயங்களும் கோபத்தை வரவழைத்து வசைபாடுவான். பிறகு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்பார். அன்று காலை அவர் பொறுமை இழந்தபோது அவரது மனைவி தனக்கு போதும் என்று சொன்னாள். அவருக்கு தொழில்முறை உதவி கிடைக்கவில்லை என்றால் வீட்டை விட்டு வெளியேறிவிடுவேன் என்று அவருக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்தார். திருமணத்தையும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்ற பயிற்சியாளரை அணுகுவதைத் தவிர வேறு வழியில்லை. சிறிய விஷயங்கள் விஷமாக மாறவிடாதீர்கள். அவர் என்னுடன் வேலை செய்யத் தொடங்கினார். மேலும் அவரது வாழ்க்கையில் எதிர்மறையான தகவல்களைப் பற்றி அறிந்து கொண்டார். குழந்தையின் படிகளில் தொடங்கி முழுமையான வாழ்க்கை முறை மாற்றத்திற்கு செல்ல அவர் முடிவு செய்தார். அவர் தகவல்களை உட்கொள்வதை கட்டுப்படுத்தினார். அவர் டிவியிலும் இணையத்திலும் என்ன பார்க்கிறார், எவ்வளவு நேரம் பார்த்துக் கொண்டிருந்தார் என்பதை கவனித்தார். மீண்டும் நீச்சல் மற்றும் டென்னிஸ் விளையாடத் தொடங்கினார். அவர் தனது எண்ணங்கள், அவரது எதிர்வினைகள் மற்றும் சிறிய தினசரி செயல்பாடுகளை எவ்வாறு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை அறியத் தொடங்கினார். யோகா, ஜர்னலிங், தியானம் மற்றும் பாடுதல் போன்ற கருவிகளை பயன்படுத்தி அவருக்கு அதிக கவனம் செலுத்த உதவினோம். அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார் மற்றும் அவரது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை கவனத்தில் கொண்ட சில வாரங்களில் அவரது தூக்கம் மேம்பட்டது மற்றும் அவரது கவலை அளவுகள் குறைந்தது. அவர் தனது புதிய சிந்தனை மற்றும் அவரது வாழ்க்கை முறையை அனுபவிக்கத் தொடங்கினார். அவரது அமைதியான நடத்தையால் அவரது மனைவியும் மகனும் நிச்சயமாக மகிழ்ச்சியடைந்தனர். அவர் பின்னர் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். அவர் பயிற்சியில் முதலீடு செய்த பணமும் நேரமும் அவருக்கு விலைமதிப்பற்ற முடிவுகளை அளித்தன. 3 நிமிடங்களில் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது எப்படி இது? அவர் வாழ்க்கையில் செய்த சிறந்த முதலீடு. இது அவருக்கு நிறைய பணத்தை மிச்சப்படுத்தியது.
அவர் மருந்துகள், மருத்துவர்கள் மற்றும் மனக்கிளர்ச்சியுடன் ஷாப்பிங் செய்வதில் செலவழித்தது. விழிப்புணர்வு மற்றும் அவரது உறவுகளில் மகிழ்ச்சியாக இருப்பதன் நேர்மறையான பக்கவிளைவு. அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் வாழ்க்கை முறையில் எதையும் மாற்றாமல் உங்கள் வாழ்க்கையை மைண்ட்ஃபுல் ஆக மாற்றுவதற்கான எளிய கருவிகளை கற்றுக்கொள்வீர்கள். அத்தியாயம் 5. மனச்சோர்வு அதிக சிந்தனைக்கு எதிரானது. நீங்கள் உணவு உண்ணும்போது உணவை மட்டுமே சாப்பிடுகிறீர்கள் என்று நினைக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் ஃபிளால் துலக்கும்போது பல் துலக்குகிறீர்கள் கிளி என்று நினைக்கிறீர்களா? இல்லை. நீங்கள் நினைக்கிறீர்கள். இதேபோல் வாகனம் ஓட்டும்போது, மின்னஞ்சல் அனுப்பும்போது அல்லது அதிக கவனம் தேவையில்லாத எந்தச் செயலையும் செய்யும்போது நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கிறீர்கள். காலையில் என்ன அணிய வேண்டும், காலை உணவுக்கு என்ன சாப்பிட வேண்டும், என்ன பேச வேண்டும், அடுத்த வணிக உத்தி என்ன என்று தீர்மானிப்பதில் இருந்து மக்கள், சந்தை மற்றும் இந்த உலகம் பற்றிய கருத்துக்கள் வரை நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கிறீர்கள். 3 நிமிடங்களில் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது எப்படி? நீங்கள் எப்பொழுதும் எதையாவது நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்கள் கவனம், படைப்பாற்றல் மற்றும் உற்பத்தி திறனை பறிக்கிறது. நீங்கள் பாடுவது, இசைக்கருவி வாசிப்பது, ஓவியம் வரைவது அல்லது ஓவியம் வரைவது போன்ற செயல்களில் ஈடுபடும்போது, டிவியில் உங்களுக்கு பிடித்த சோப்பை பார்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும்போது உங்கள் எண்ணங்கள் மானியமாகத் தொடங்குவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? காரணம், நீங்கள் அந்தச் செயலில் மிகுந்த கவனமும் செலுத்துவதால் உங்கள் மனம் அமைதியான ஓட்டம் நிலையில் உள்ளது. அதுதான் அமைதியான, நனவான, உற்பத்தி திறன் நிறைந்த இடமாக உங்களால் முடிந்தவரை அடிக்கடி நுழைய வேண்டும். மனதின்மையே மனமின்மைக்கு பதில். நினைவுத்தன்மை என்பது நீங்கள் இருக்கும் இடத்தில் முழுமையாக உள்ளது. உங்களைப் பற்றியும், உங்கள் புலன்கள், உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளைப் பற்றியும் முழுமையாக அறிந்திருத்தல். பயம் அல்லது வேறு ஏதேனும் எண்ணங்கள் உங்களை தொந்தரவு செய்யும்போது ஒரு இடைநிறுத்தம் செய்யுங்கள். தற்போது ஆகுங்கள். தீர்ப்பளிக்காதீர்கள். அந்த எண்ணங்களை அனுமதிக்கவும், எதிர்க்கவும் வேண்டாம், ஈடுபடவும் வேண்டாம். மைண்ட்ஃபுல்னஸ் அதிகப்படியான சிந்தனையின் ஒரு மாற்று மருந்து. அவற்றை கவனித்து உங்கள் உடலுடன் இணைந்திருங்கள். உங்கள் உடலில் என்ன உணர்வு எழுகிறது, எங்கு எழுகிறது என்பதை கவனியுங்கள். உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் இரக்கத்துடன் பார்ப்பது, அவை எவ்வாறு கரைய உதவுகிறது என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். தொடங்குவதற்கு சில எளிய கருவிகள் இங்கே. மைண்ட்ஃபுல் டீ. உங்கள் அடுத்த கப் டீயை நீங்கள் குடிக்கும்போது அல்லது காபி, அதை கவனமாக குடிக்கவும். உங்கள் கைகளில் உள்ள கோப்பையின் சூட்டை உணர்ந்து, நறுமணத்தை முகர்ந்து, மெதுவாக பருகி, உங்கள் நாக்கில் சுவையை ருசித்து, அது உங்கள் தொண்டையில் எப்படி செல்கிறது என்பதை கவனியுங்கள். தேநீருடன் முழுமையாக இருங்கள். அந்த தருணங்கள் தியானமாக மாறும். கவனத்துடன் சுவாசங்கள். நாள் முழுவதும் சிலவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆழ்ந்த கவனமுள்ள சுவாசங்கள். உங்கள் நாசிக்குள் சுவாசம் நுழைவதை நீங்கள் உணர்கிறீர்கள். காற்று குளிர்ச்சியாக அல்லது சூடாக இருப்பதை கவனிக்கவும். மூச்சுக்காற்றுடன் உங்கள் மார்பு மற்றும் வயிற்றின் அசைவையும், அது பிராணனால் உங்கள் உடலை எவ்வாறு நிரப்புகிறது என்பதையும் கவனியுங்கள். இடைவேளை. இப்போது ஒரு முழுமையான கவனத்துடன் சுவாசிக்கவும். அனுபவியுங்கள். தியானம். மத்தியஸ்தத்தை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் எண்ணங்களின் பார்வையாளராகுங்கள். 3 நிமிடங்களில் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது. எப்படி? உங்கள் சுவாசத்துடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு கடலில் அலைகள் வந்து செல்லும்போது எண்ணங்கள் கடந்து செல்லட்டும். வழிகாட்டப்பட்ட மத்தியஸ்தத்துடன் நீங்கள் தொடங்கலாம். உங்கள் புலன்களை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். பல் துலக்குதல், இசை கேட்பது, பாத்திரங்களை சுத்தம் செய்தல், நடைபயிற்சி, யோகா போன்ற எளிய அன்றாட பணிகளுக்கு உங்கள் முழு இருப்பையும் கொண்டு வாருங்கள். வழக்கமான பயிற்சியின் மூலம் உங்கள் விழிப்புணர்வும் உணர்வும் அதிகரித்து வருவதை நீங்கள் கவனிப்பீர்கள். நீங்கள் எவ்வளவு கவனத்துடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு குறைவாக உங்கள் மனம் காட்டுத்தனமாக இயங்குகிறது. அத்தியாயம் 6. எண்ணம் என்பது எண்ணத்தின் தாய். எங்கள் நோக்கம் எங்கள் யதார்த்தத்தை உருவாக்குகிறது. வைண்டர். எண்ணங்கள் மேலாதிக்க எண்ணங்கள் மற்றும் நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிக சக்தி வாய்ந்தவை. அவை உங்கள் செயல்களை தீர்மானிக்கின்றன மற்றும் உங்கள் யதார்த்தத்தை ஆணையிடுகின்றன.
நீங்கள் நீண்ட காலமாக ஒரு வலுவான எண்ணத்தை வைத்திருந்தால், சரியான நடவடிக்கை எடுக்க அது உங்களை தூண்டினால், முழு பிரபஞ்சமும் உங்களை ஆதரிக்கிறது. உங்கள் மனதை ஒரு கப்பலாக கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் நனவான மனது கேப்டன் தனது குழுவினரை வழிநடத்துகிறார். உங்கள் ஆழ் மனது குழு மற்றும் 3 நிமிடங்களில் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது. எப்படி கேப்டன் என்ன சொன்னாலும் அதை ஆராயாமல் அல்லது பகுப்பாய்வு செய்யாமல் பின்பற்றுகிறார். பிரச்சனை என்னவென்றால், நாம் ஆழ்மனதில் உணர்வுபூர்வமாக கட்டளையிடுவதில்லை. எனவே, என் வாழ்க்கை உறிஞ்சுகிறது போன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் நினைக்கும்போது, உங்கள் ஆழ் மனதில் அதே எண்ணங்களின் ரயில் ஓடத்தண்டி தொடங்குகிறது. உங்கள் ஆழ்மனம் உங்கள் நனவான எண்ணங்களின் ஆற்றலை பின்பற்றுகிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் நம்புவதை நீங்கள் ஈர்க்கிறீர்கள், நீங்கள் விரும்புவதை அல்ல. எனவே, நீங்கள் நினைக்கும், சொல்லும் மற்றும் உண்மையாக நம்பும் வார்த்தைகள் உங்கள் ஆழ்மனதில் யதார்த்தமாக உணரப்பட்டு உங்கள் எதிர்பார்க்கப்படாத நோக்கமாக மாறும். ஒரு வாடிக்கையாளர் இந்த உள் மோதலை கையாள்வது எனக்கு நினைவிருக்கிறது. அகிலேஷ் தனது மிகப்பெரிய பிரச்சனையுடன் என்னிடம் வந்தார். அவர் வாழ்க்கையில் சிறப்பாகச் செய்ய விரும்பினார். ஆனால் அவர் தன்னைத்தானே சந்தேகிக்கிறார். அவர் பகிர்ந்து கொண்டார், எனக்கு 23 வயதில் திருமணம் நடந்தது. எண்ணமே எண்ணத்தின் தாய். நான் என் மனைவியை நேசித்தாலும், எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தபோதிலும், நான் என் திருமணத்திற்கு அவசரப்படாமல் இருந்திருந்தால் அது எப்படி சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அதிகமான நபர்களை ஆராய்ந்திருக்க வேண்டும், அதிக அனுபவங்களை பெற்றிருக்க வேண்டும், மேலும் முதிர்ச்சியடைந்திருக்க வேண்டும். நான் வாழ்க்கையில் எடுத்த தொழில் நகர்வுகள் மற்றும் முடிவுகளைப் பற்றி நான் சந்தேகிக்கிறேன். மக்கள் என்னை எப்படி உணர்கிறார்கள், என்னைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி நான் தொடர்ந்து சிந்திக்கிறேன். அவர்களின் தலையில் ஒரு சிறந்த படத்தை நான் எவ்வாறு ஈர்க்க முடியும்? அப்புறம் இதெல்லாம் நினைச்சு நானே குற்ற உணர்வு வந்து துடிக்கிறேன். இப்படித்தான் அவர் தனது சொந்த வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கெடுத்துக் கொண்டார். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தால் மட்டுமே தனது வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கும் என்று அவர் நம்பினார். அவன் ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். இது போன்ற கதையை நான் கேட்பது இது முதல் முறையல்ல. ஒவ்வொரு நாளும் அவன் திரும்பத் திரும்பச் சொல்லும் வார்த்தைகள் அவனுடைய எண்ணமாக மாறி அவனுடைய வாழ்க்கையை ஆணையிட்டுக் கொண்டிருந்தது. ஒரு சில பயிற்சி அமர்வுகளுக்குள் அவர் தனது மனநிலையை மாற்றிக்கொண்டு தனது வாழ்க்கைக்கான புதிய நனவான நோக்கங்களை அமைத்தார். போன்ற 3 நிமிடங்களில் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது. எப்படி நான் தகுதியானவன்? மக்கள் என்னைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது அவர்களைப் பற்றியது, என்னை அல்ல. இது என்னுடைய வேலையில்லை. நான் மற்றவர்களை ஈர்க்கவோ அல்லது என்னை நிரூபிக்கவோ தேவையில்லை. என்னை விரும்புவது என் வேலை, வேறு யாரையும் அல்ல. இந்த புதிய நோக்கங்களை திரும்பத் திரும்பச் சொல்லி நம்பிய சில நாட்களுக்குள் அகிலேஷ் தனது வாழ்க்கையை திரும்பக் கட்டுப்படுத்தி தான் விரும்பிய திசையில் முன்னேறத் தொடங்கினார். அவர் தனது வாழ்க்கையை, தனது துணையை பாராட்டத் தொடங்கினார். மேலும் அவர் வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் பொறுப்பேற்றார். தான் இதுவரை இவ்வளவு அமைதியாகவும் நிம்மதியாகவும் உணர்ந்ததில்லை என்று சமீபத்தில் பகிர்ந்து கொண்டார். அவர் அதிகமாக சிந்திப்பதையும் தன்னை சந்தேகிப்பதையும் நிறுத்திவிட்டார். கருவி நனவான நோக்கங்களை உருவாக்கவும். கடந்த காலத்தில் நீங்கள் வித்தியாசமாகச் செய்த செயல்களின் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வலிமையாகவும் பணக்காரராகவும் இருக்கும் ஒவ்வொரு மாற்று யதார்த்தத்தையும் விட்டுவிடுங்கள். அந்த எண்ணங்களை விடுவிக்கவும், ஏனெனில் அந்த உண்மை இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. எண்ணமே எண்ணத்தின் தாய். சுய ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வாழ்க்கையில் உங்களிடம் இருக்கும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். இந்த ஏற்பிலிருந்து நீங்கள் விரும்பும் எதையும் உருவாக்கலாம். ஒவ்வொரு காலையிலும் இரவிலும் இந்த நோக்கங்களை மீண்டும் செய்யவும். என் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறேன். நான் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி என்னிடம் உள்ளது. நான் என்னை நம்புகிறேன் மற்றும் என்னிடம் உள்ளதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ளேன். நான் சொல்வதையும் செய்ய நினைப்பதையும் செய்கிறேன். எனது அனைத்து குறைபாடுகளுடனும் நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் ஒவ்வொரு நாளும் எனது சிறந்த வளர்ச்சியை தொடர்கிறேன். வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் என்னை வழிநடத்துகிறது. நீங்கள் குழப்பம் அல்லது குழப்பத்தில் இருக்கும்போதெல்லாம் அமைதியாக இருங்கள். மேலே உள்ள உறுதிமொழிகளை திரும்பத் திரும்பச் சொன்னால்
உங்கள் ஆற்றலில் மாற்றத்தை உணர்வீர்கள், மேலும் நீங்கள் தேடும் தெளிவை பெறுவீர்கள். அடுத்த அத்தியாயத்தில் நல்ல சிந்தனை மற்றும் சிறந்த மனது மற்றும் வாழ்க்கைக்கு அடிப்படை கொள்கைகளை பகிர்ந்து கொள்கிறேன். தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளீர்களா? அத்தியாயம் 7 அழகான மனம் மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கான அடிப்படை கோட்பாடுகள். நான் தகுதியானவன். அற்புதமான வாழ்க்கை என்று சொன்னால் மட்டும் போதாது. ஆரோக்கியமான மனம் மற்றும் வளமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கும் சில கொள்கைகளை நீங்கள் வாழ வேண்டும், சுவாசிக்க வேண்டும் மற்றும் பின்பற்ற வேண்டும். இந்த கொள்கைகள் உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதியவில்லை என்றால், வாழ்க்கையின் புயல்களில் உங்கள் மன அரண்மனை பாதுகாக்கப்படாது. 1. வாழ்க்கையில் வெல்ல முடியாத நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம், உண்மையில் எல்லாம் உங்களுக்காக நடக்கிறது. உங்கள் சொந்த நல்லது. என் தொழில் தோல்வியடைந்தது. என்னையே நானே காயப்படுத்திக் கொண்டேன். தவறு செய்தேன். அன்புக்குரியவரை இழந்தேன். இவை அனைத்தும் என் நன்மைக்காக நடந்ததா? ஒரு அழகான அடிப்படை கோட்பாடுகள். பதிலாம். இதை புரிந்து கொள்ள முதலில் எது நல்லது, எது கெட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்பும் சாதகமாகவும் வசதியாகவும் இருக்கும் விஷயங்கள் உங்களுக்கு நன்றாகவும் எதிரெதிர் கெட்டதாகவும் இருக்கும். சரியா? உண்மை என்னவென்றால், நீங்கள் ஆறுதலுக்காகவும் வேடிக்கைக்காகவும் பிறக்கவில்லை. நீங்கள் வளரவும் பிறந்தீர்கள். உங்கள் இருப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் உங்கள் பரிணாமம். இங்கே வளர்ச்சி என்பது செல்வம் மற்றும் பொருள் வளர்ச்சியின் அடிப்படையில் அல்ல, மாறாக ஒரு மனிதனாக. எனவே நீங்கள் எப்போது உண்மையிலே வளர்கிறீர்கள்? நீங்கள் பார்ட்டியில் இருக்கும்போது அல்லது உங்கள் வாழ்க்கையின் நேரத்தைக் கொண்டிருக்கும்போது? தங்கம், நீங்கள் உங்கள் ஆறுதல் மண்டலத்திற்கு வெளியே இருக்கும்போது? 3 நிமிடங்களில் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது. எப்படி விஷயங்கள் சவாலானதாக இருக்கும்போது தைரியம் மற்றும் நம்பிக்கையின் கடைசி மூச்சை பயன்படுத்த வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சவாலும், ஒரு நோயாக இருந்தாலும் சரி, இழப்பாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் கடினமாக இருந்தாலும், வலிமையானவராகவும் புத்திசாலியாகவும் முதிர்ச்சியுள்ளவராகவும் மாற உதவுகிறது. எனவே நீங்கள் ஒரு சவாலையோ அல்லது பின்னடைவையோ எதிர்கொள்ளும்போது அல்லது தாழ்வாக உணரும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலை எனக்கு என்ன கற்பிக்க முயற்சிக்கிறது? இதை வலுவாகப் பெற நான் என்ன குணங்களை உள்வாங்க வேண்டும்? நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கை உங்களுக்காக வேலை செய்கிறது. போட்டி இல்லை. உங்களை போட்டியிட்டு மற்றவர்களுடன் ஒப்பிட்டுப் பார்க்க நீங்கள் பிறக்கவில்லை. உங்கள் தகுதியை நீங்கள் நிரூபிக்க வேண்டியதில்லை அல்லது மற்றவர்களை விட சிறந்தவராக இருக்க துரத்திக் கொண்டே இருக்க வேண்டியதில்லை. ஒப்பீடு என்பது உங்கள் ஆற்றலையும் சக்தியையும் வீணடிப்பதாகும். உங்கள் உண்மையான மதிப்பு மற்றும் சாரத்தை அங்கீகரிக்கவும். ஒரு அழகான அடிப்படை கோட்பாடுகள். நீங்கள் முழுமையானவர் மற்றும் ஏற்கனவே போதுமானவர். உங்களைப் பற்றிய வரையறுக்கப்பட்ட பதிப்பைச் சொல்வதை நிறுத்துங்கள். நீங்கள் உங்கள் சுய உருவம் அல்ல. இது ஒரு தவறான அடையாளம். மற்றவர்களின் மற்றும் உங்கள் உணர்வின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. வெற்றி மற்றும் மகிழ்ச்சியின் உங்கள் சொந்த பதிப்பை வரையறுக்கவும். உங்களுக்கு உண்மையாக இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். உண்மையாக இருங்கள் மற்றும் உங்களால் முடிந்ததைச் செய்யுங்கள். மற்றவர்களுடனும் அவர்களின் தரங்களுடனும் உங்களை ஒப்பிட்டுப் பார்ப்பதை நிறுத்தினால், நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் ஆற்றல் மிக்கவராகவும் உங்கள் மனதை எப்படி வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம். நீங்களே இருங்கள் மற்றும் உங்களை நம்பத் தொடங்குங்கள். நீங்கள் விரும்புவதை தேர்ந்தெடுத்து ஊக்கமளிக்கும் செயலை எடுங்கள். பிரபஞ்சம் செயலை விரும்புகிறது. பிரபஞ்சம் உங்கள் முதுகில் உள்ளது. வாழ்க்கையில் எந்த ஒரு சவாலையும் சந்திக்கும்போது போது நீங்கள் தனியாக இதை கடந்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும்போது அது உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள். உங்களை ஆதரிக்க பிரபஞ்சம் எப்போதும் உள்ளது. விரக்தி அல்லது நம்பிக்கையற்ற காலங்களில் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு கேளுங்கள். அன்புள்ள பிரபஞ்சம் அல்லது கடவுளே, தயவு செய்து எனக்கு பாதையைக் காட்டுங்கள். 3 நிமிடங்களில் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது எப்படி? தயவு செய்து நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இதைச் செய்ய எனக்கு உதவுங்கள். உங்கள் வழியில் எப்படி அற்புதங்கள் நிகழ்கின்றன என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள்.
சரியான உதவி வரும், சரியான வழிகாட்டி தோன்றும், சரியான புத்தகம் அலமாரியில் இருந்து விழுகிறது. பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் பேச்சைக் கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நம்பி அதைக் கேட்டால் உங்களுக்குத் தேவையான சரியான அடையாளத்தையும் ஆதரவையும் பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் விதியின் இணை உருவாக்கியவர் மற்றும் பிரபஞ்சம் உங்கள் விசுவாசமான பங்குதாரர். முழு நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் திரும்பத் திரும்பச் சொல்வதன் மூலம் இந்த புதிய நம்பிக்கையை உங்கள் மனதில் பதிய வைக்கவும். இப்போது அப்படித்து தெரியவில்லைனாலும் எல்லாமே என் நன்மைக்காகத்தான் நடக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து நல்லது மட்டுமே வரும், மேலும் என்னை சிறப்பாகவும் வலிமையாகவும் தைரியமாகவும் இருக்கும். நான் தனியாக இல்லை, நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். அத்தியாயம் 8. வெறும் 3 நிமிடங்களில் அதிகமாகச் சிந்திப்பதை நிறுத்துங்கள். இதோ 3 நிமிட கருவி. தினமும் பயிற்சி செய்தால் சில நாட்களில் மனதை அமைதியடையச் செய்யும். ஒவ்வொரு நாளும் முன்னுரிமை காலையில் உங்கள் மனதை கூர்மைப்படுத்த 3 நிமிடங்களை ஒதுக்குங்கள். ஒரு வசதியான இருக்கையில் வசதியான நிலையில் உட்காருங்கள். முன்னுரிமை ஒவ்வொரு நாளும் அதே இடத்தில். உங்களுக்கான சில நிமிடங்கள் ஊட்டமளிக்கும் நேரத்தைக் கொடுக்க எண்ணத்தை அமைக்கவும். இந்த பரிசை உங்களுக்கு வழங்கியதில் மகிழ்ச்சியாகவும் உணருங்கள். ஆரம்பிக்கலாம். 1. 1 நிமிடம் அன்பான சுவாசம். உங்கள் கவனத்தை உங்கள் சுவாசத்தில் கொண்டு வாருங்கள். உங்கள் உடலின் மீது பாசம் நிறைந்த 3 ஆழமான கவனம் சுவாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 3 நிமிடங்களில் அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துவது எப்படி? உங்கள் சுவாசத்தை முழுமையாக உணருங்கள். உங்கள் மார்பு மற்றும் வயிறு மெதுவாக நகர்வதை உணருங்கள். ஒவ்வொரு உள்ளிழுக்கும் போதும் உங்கள் முழு உடலையும் ஊட்டமளிக்கும். மற்றும் ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் உங்கள் சுவாசம் உங்களை அமைதிப்படுத்துவதை கவனியுங்கள். உங்கள் சுவாசத்திற்கு ஆழ்ந்த நன்றியை உணருங்கள். முழு கவனத்துடன் இருங்கள் மற்றும் உங்கள் சுவாசத்தில் இருங்கள். இயற்கையாக சுவாசிக்கவும். 2. அடுத்த 1 நிமிடம் உங்கள் உடலில் முற்றிலும் அசையாமல் இருங்கள். என்ன நடந்தாலும் நான் நகரப் போவதில்லை என்று நீங்களே கட்டளையிடுங்கள். தொடங்கு. நகரவே வேண்டாம். ஒரு அரிப்பு வந்தால் பதிலளிக்க வேண்டாம். அசௌகரியம் அல்லது வலி உணர்வு வந்தால் நகர வேண்டாம். ஒரு எண்ணம் வந்தால் அப்படியே இருக்கட்டும். பதிலளிக்கவோ நகரவோ வேண்டாம். 1 நிமிடம் முழுவதுமாக உங்கள் உடலிலும் மனதிலும் முற்றிலும் அமைதியாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் 1 நிமிடம் முழுமையான அமைதியுடன் என்ன நடக்கும் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள்.